கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில தாங்கள் நினைச்சதெல்லாம் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருந்த பாஜக அரசு இப்போ 3வது முறை ஆட்சி அமைச்ச 2 மாசத்துல ஏகப்பட்ட பின்னடைவுகளை சந்திச்சுட்டு வராங்க. மன்னர்களை போல செயல்பட்டு கொண்டு வந்த மோடி, அமித்ஷாவும் இந்த கூட்டணி ஆட்சி முறையை எப்படி சகிச்சுக்கிட்டு தங்கள் பயணத்தை தொடருவாங்க? நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காலம்தான். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இப்போது உருவாக்கப்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது 96 உருவாக்கப்பட்டு அதற்கு முகம் தரப்பட்டது. அதற்கு முன்பும் கூட்டணி இருந்தது பாரதிய ஜனதா கட்சியோடு. ஆனால் முழுமையான முகம் என்பது 96 கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகித்த அப்போதைய அரசுகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசுகள் தான். கூட்டணி கட்சிகள் என்றால் எத்தகைய நெருக்கடிகளை கொடுப்பார்கள், அவர்களுக்கு எப்படி இலாக்காக்களை ஒதுக்க வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைகளை எப்படி செவிசாய்த்து அதை செய்து கொடுக்க வேண்டும், சலசலப்பு இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்துவது எத்தகைய சீரிய பணி, கூட்டணியை கட்டி காப்பது என்பது எவ்வளவு பெரிய பொறுப்பு, இதெல்லாம் கடந்த காலத்தில், அதாவது 2004 வரை அதிகார பொறுப்பில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும். வெங்கைய நாயுடுவுக்கு வரைக்கும் நல்லா தெரியும். அதன் பிறகு 2014 மோடி வந்தார். அதற்கு முன்பு மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த போதும் அவருக்கு கூட்டணி என்றால் என்னவென்றே தெரியாது. 2014 வந்தாரு. 2014 மோடி வந்த உடனே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று தேர்தலை சந்தித்தார். ஆனால் அறுதி பெரும்பான்மை பெற்றதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியை காலில் போட்டு மிதித்தார். அவர் செய்த முதல் கூட்டணி துரோகம் என்னன்னு கேட்டா, மதிமுக தான் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் ஒரு முகம் கொடுத்தது. வைகோ அன்றைக்கு இல்லை என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்த இடம் தெரியாமல் தமிழ்நாட்டில் போயிருக்கும். முதல்ல காங்கிரசுக்கு எதிரான குரலை வலுவாக பதிவு செய்வதாக கருதி கொண்டு மதிமுக தான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. என்ன நிலைப்பாடு? தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க அங்கம் வகிக்க போறோம்னு அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்தார். அறிவித்தது மட்டுமல்ல, வாஜ்பாய் எந்த அணுகுமுறையை கையில் எடுத்தாரோ அதே அணுகுமுறையை இப்போது மோடி எடுப்பார், என்னுடைய நண்பர் என்றெல்லாம் வானலாவ புகழ்ந்து அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி தந்ததற்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் அதன் கூட்டணிக்குள் வந்து சேர்ந்தார்கள். 2 இடங்களில் வெற்றியும் பெற்றார்கள். தருமபுரியில அன்புமணி ராமதாசும், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் வெற்றி பெற்றார்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மதிமுக தானே ஒரு முகம் கொடுத்தது. மதிமுக என்ன சொல்லி தெரியுமா கூட்டணியில சேர்ந்தாங்க? ஈழத்தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்த திமுகவும் காங்கிரசும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதற்காக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இப்போது எழுந்திருக்கிறது. வாஜ்பாய் அணுகுமுறையை ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் எடுப்பார் மோடி என்று சொல்லித்தான் அவருடைய கூட்டணியில் போய் இணைஞ்சாரா? முதல் வேலை என்ன தெரியுமா செஞ்சாரு? இவர் பிரதமராக பொறுப்பேற்கிற போது ராஜபக்சேவை அழைத்து வருகிறார் பதவியேற்பு விழாவுக்கு. யார் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று சொல்லி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இவர் இயங்குவார் என்று கணித்து அவர் நம்பி களத்துக்கு வந்தார்களோ அவர்களையே முதல் நாளிலேயே கழுத்தறுக்கிற வேலையை செய்தார். அதன் பிறகு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினார் வைகோ. பின்னாளில் கூட்டணியில் இருந்து வெளியேறினார். இப்படி கூட்டணிகளை எப்படி மதித்து போக வேண்டும், கூட்டணி கட்சிகளை எப்படி தங்களோடு இணக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த யுக்தி கூட தெரியாமல் தான் மோடி இருந்தார். இதுதான் முதல் முறை அவருக்கு. கூட்டணியை அனுசரிச்சு போற சூழல் இருந்தா ஏன் சார் கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சந்திரபாபு நாயுடு வெளியேற வேண்டிய அவசியம் என்ன? சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அவருக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. எப்போ? 2017, 2018 அந்த காலகட்டங்கள்ல. 2014 இருந்து 2019 வரைக்கும் அவருடைய ஆட்சி அதிகாரம் இருந்ததுல மோடியினுடைய ஆட்சி. அந்த ஆட்சியில சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரா தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் தான் இருந்தார். ஏன் அவங்க ராஜினாமா பண்ணாங்க? அப்போது ஆந்திராவுக்கு கேட்ட சிறப்பு அந்தஸ்தை இவர் கொடுக்கவில்லை என்கிற காரணத்தால் கூட்டணியில் இருந்து வெளியேறினார்கள். இப்படி கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைத்து போகிறதுங்கிறதே அவருக்கு தெரியாத. காரணம் என்னன்னா, அவருக்கு மிருகபலத்தோடு அங்கே பெரும்பான்மை இருந்தது. அதனால் யாருடைய தயவும் தேவையில்லை என்று அவர் நினைத்தார். இப்ப என்ன நிலைமைன்னா, அவருக்கு முழு பலம் கிடைக்கவில்லை. அவர் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியினுடைய 2 கால்கள், ஒன்று நிதிஷ்குமாருடையது, இன்னொன்று தெலுங்கு தேசம் கட்சியினுடையது. ஒரே ஒரு கால் தான் பாரதிய ஜனதாவோடு. 3வது கால் யாருன்னா சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கக்கூடிய இதர கூட்டணி கட்சிகள். இப்ப சிராக் பஸ்வான் எல்லாம் போய் சேர்ந்திருக்கிறார்ல, அவருடைய கால்களையும் சேர்த்து கொண்டு இப்போது அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் மோடி. அவருக்கு டேக் ஆஃப் எப்படி பண்றதுன்னு தெரியல. அதிலேயே மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு. முதல் மசோதா தோல்வியை தழுவிடுச்சா? என்னை பொறுத்தவரை அது தோல்விதான்.
நிச்சயமாக ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில இவங்களுக்கு ஆதரவான குரல் இருக்காது. இவர்களால் அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாது. இதுல ஒரு இடர்பாடை சந்திச்சிட்டாங்களா? இப்ப சிராக் பஸ்வான் என்ன சொல்றாரு? சிராக் பஸ்வான் யாரால் வார்க்கப்பட்டவர் சார்? நீங்க இதே நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாரா? வெளியில வருவதற்கு முன்பு என்ன நடந்தது? தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா கட்சியும் சரிசமமான இடங்களை பகிர்ந்து கொண்டார்கள். பீகார் சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவோடு இணக்கமா தானே இருந்தாரு லோக் ஜனசக்தியினுடைய தலைவர் சிராக் பஸ்வான். நீங்க என்ன பண்ணீங்க? சிராக் பஸ்வான நிதிஷ்குமார் போட்டியிடுகிற இடங்களில் மட்டும், அதாவது ஜனதாதளம் போட்டியிடுகிற அந்த இடங்களில் மட்டும் எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு நீங்கள் அறிவுரை செய்தீர்கள். அதன் அடிப்படையில் அவர் களத்தில் நின்றார். களத்தில் நின்று அவர் என்ன செஞ்சாரு? ஒட்டுமொத்தமாக நிதிஷ்குமாருக்கு அதிகமான இடங்கள் கிடைக்காமல் அதை தடுத்து அவருடைய வெற்றிக்கு முழுமையான பங்கை அவரால் ஆற்ற முடியாமல் தடுத்து நிறுத்தினாங்கல்ல. அதனாலதான கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாரு. அப்போ பாஜக சொல்ற வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தவர் தான் சிராக் பஸ்வான். இப்ப அந்த சிராக் பஸ்வானே இந்த விஷயத்துல லேட்டரல் என்ட்ரி விஷயத்துல எதிராக சொல்லியிருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு. அதுவும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இதை ஒரு காலம் ஏற்க முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டு பாஜக இப்படி செய்வதை நாங்கள் ஒருபோதும் ஏற்பதில்லை. எனவே உடனடியாக கைவிட வேண்டும்னு யார் சொல்றா? சிராக் பஸ்வான் சொல்றார். உங்களால் வார்க்கப்பட்ட சிராக் பஸ்வான் சொல்றாரு. நீங்க பேச முடிஞ்சிச்சா? கண்டிக்க முடிஞ்சிச்சா? இதே பழைய மோடியா இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? இந்நேரம் சிராக் பஸ்வானுடைய அரசியலுக்கு முடிவுரை எழுதியிருப்பார். இப்ப என்ன செய்ய முடியும்? சிராக் பஸ்வானை நீங்க தொட முடியுமா? நீங்க பேச முடியுமா? பேச முடியாத நிலைக்கு மோடி வந்திருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க மோடி கூட்டணியினுடைய ஆட்சியா இருந்தாலும் பழைய மாதிரியே தான் அவரு ரொம்ப திடமா இருக்காரு, அவருக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லை, அவர் எந்த விதமான நெருக்கடிகளுக்கும் ஆட்படுவதும் இல்லை, நிர்பந்தங்களுக்கு ஆட்படுவதும் இல்லைன்னாரு. இப்ப என்ன மசோதாவே கடப்புல போட்டீங்களே, முதல்ல கொண்டு வந்த அறிவிப்பை உங்களால வெளியிட முடியலையே, அதன்படி லேட்டரல் என்ட்ரில 40 ஆபீசரை உங்களால போட முடிஞ்சுதா? நீங்க நினைச்ச நேரத்துல தேர்தல் ஆணையரையே ராஜினாமா பண்ணிட்டு போக வச்சீங்க கடந்த காலத்துல. உங்களுக்கு தேவை இருந்தால் தேர்தலை தள்ளி வைப்பதற்காக அந்த யுக்திகளை கூட நீங்கள் கையில் எடுப்பதற்கு தயாராக இருந்தீர்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? காட்சிகள் மாறிவிட்டது. நீங்கள் நினைத்த எதையுமே செய்ய முடியவில்லை. மொத்தத்தில் ஃபெயிலியர் ஆகியிருக்கிறார் மோடின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மோடி மட்டுமல்ல, மோடியும் அமித்ஷாவும் வகுத்த வியூகங்கள் எல்லாம் புனைமழுங்கி போயிருக்கிறது. அவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதங்கள் எதுவுமே அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இன்னொன்று, அவர்கள் டம்மியான பொறுப்பிலேயே இருக்கிறார்கள் என்கிற பார்வையும் இப்போது மக்களிடத்துல வந்துச்சு. உன்னுடைய அதிகாரம், பிரதமர் அதிகாரம் எதற்கு செல்லுபடியாகிறது என்கிற கேள்வி இருக்குல்ல. பாஜக காரங்க கேட்பாங்க, ஏயா நீ கொண்டு வந்ததை எதையுமே செயல்படுத்த முடியலையே, உன்னால எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில ஒரு போகஸ் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு கேட்பாங்கல்ல. அப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர் இறங்கு முகத்தை மோடியும் அமித்ஷாவும் சந்திப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு வருகிற நாட்களில் எல்லாம் ஒன்றிய அரசை கொண்டு செலுத்துவதில் பின்னடைவு தொடரும் என்றுதான் நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை நம் நேயர்களுக்கு புரியும்படி எடுத்து கூடியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.